கர்த்தர் நீதிமான்களின் வழியை என்ன பண்றாராம்? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் யாரை அறிவார் என்று சொன்னால் நீதிமான்களின் வழியை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நீதிமான்களா தான் இருப்பீங்க, ஆனால் நிறைய நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்றீங்க? சோர்ந்து போயிட்டு என்ன பண்றீங்க? நான் நீதிமானா இருக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் சோர்ந்து போறீங்கல்ல, உங்களை பார்த்தா சொல்றாரு கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவீங்க, பொல்லாதவர்களை கண்டு என்ன பண்ணுவீங்க? எரிச்சல் அடைஞ்சு கொண்டிருப்பீங்க. என்னன்னா அவங்க பொல்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க. கவனிச்சிங்களா? ஆகவே பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் அடையாதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லையா? மரணம் இல்லையாம். ஹல்லேலூயா. நீங்கள் நீதியாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பான் என்று சொன்னால் அவனை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க